அதே நேரம் மற்றொரு பக்கம் முன்வைக்கப்படக்கூடிய வாதத்தை பொறுத்தவரை விஜய் தொடர்பாக நீதிபதி கூறியிருந்த கருத்துக்கள் குறித்தும் தங்களுடைய வருத்தத்தை அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக பதிவு செய்திருக்கின்றார்கள். மனு தாக்கலுக்கு பிறகு எஸ்ஐடி கேட்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு எத்தனை மேசைகள் உள்ளன? உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இதுவரை அவர்கள் சொன்னது இரவு நேரத்திலே எப்படி உடற்கூராய்வு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை தான் கீழமை நீதிமன்றங்களிலே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்திய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் முழுவதுமாக மூத்த வழக்கறிஞர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த வழக்கினுடைய வாத துணியையே மாற்றி இருக்கின்றார்கள். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அரசுக்கு எதிரான வாதங்களை மூத்த வழக்கறிஞர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இரவு நேரத்தில் உடற்கூராய்வு செய்வதற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் கீழமை நீதிமன்றங்களில் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த வாதத்தை முன்வைக்காமல் மிகவும் நேர்த்தியாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது ஒரே இரவிலே 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்வதற்கான மருத்துவர்கள் எப்படி அடுத்த 1-2 மணி நேரத்திற்குள் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்ளே வந்தார்கள். இதுதான் வழக்கறிஞர்களுடைய இன்றைய பிரதான வாதமாக இருக்கின்றது. அந்த வாதத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையிலான கேள்வியாக தற்பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய விதமாக ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்வதற்கு எத்தனை மேசைகள் இருக்கின்றன என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் கரூரிலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்வதற்கு 2 மேசைகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியினையும் தொடர்ந்து கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள். வழக்கறிஞர்களை நோக்கி கரூர் மருத்துவமனையில் நள்ளிரவில் உடல் கூராய்வு செய்தீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் இரவில் உடல் கூராய்வு நடைபெற்றது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். உடல் கூராய்வுக்கு அனுமதி கொடுத்தது பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை மேசைகள் வைத்திருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியினை மீண்டும் வழக்கறிஞர்களை நோக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வாதம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த உச்சநீதிமன்றத்திலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த வழக்கினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தை தற்பொழுது நீதிபதிகள் நெருங்கி இருக்கின்றார்கள். கரூரில் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே எத்தனை மேசைகள் இருக்கின்றன உடல் கூராய்வு செய்வதற்கு? உடல் கூராய்வு செய்ய வேண்டும் என்றால் பிணவரையில் இருக்கக்கூடிய உடலை எடுத்து வந்து மேசையில் வைத்து அந்த வயிற்றுப்பகுதி உள்ளிட்டவற்றை எல்லாம் அதற்குரிய பணியாளர்கள் சில நடைமுறைகளை பின்பற்றி செய்த பிறகு மருத்துவர்களுக்கு அது தொடர்பான தகவல் சொல்லப்பட்டு அறிக்கைகள் வழங்கப்படும். இதுதான் நடைமுறை. எனவே அந்த பிண அறையில் இருந்து கொண்டு வந்து உடலை வைப்பதற்கு மேசைகள் இருக்க வேண்டும். அந்த மேசைகள் 30 மேசைகள் இருந்தனவா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் 30 உடல்களை ஒரு சில மணி நேரத்திற்குள் நள்ளிரவிலே உடற்கூராய்வு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த ஒரு முக்கியமான கேள்வியினை தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் நோக்கி தற்போது எழுப்பியிருந்தார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் கூறும்பொழுது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்றுதான் இரவில் உடற்கூராய்வு செய்தோம் என்றார்கள். இந்த பதில் என்னவென்றால் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொன்ன ஒரு பதில். அதன்படி அப்பொழுது தாவேகா வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கில் ஆஜராகியிருந்தார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இரவில் உடல் கூராய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது, சூரியன் அஸ்தமனமான பிறகு உடல் கூராய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது, இவர்கள் எப்படி செய்தார்கள் என்று பொத்தம் பொதுவாக ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த வாதம் அப்பொழுது எடுபடவில்லை. உயர்நீதிமன்ற கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சில விதிவிலக்குகளை சுட்டி காட்டியிருந்தார்கள். அதன்படி 3 விதமான அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. ஒரு உடலை இரவில் உடல் கூராய்வு செய்ய வேண்டும் என்றால் காவல்துறையினர் நினைத்தால் செய்ய முடியும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இந்த உடலை இரவில் உடற்கூராய்வு செய்யாமல் தொடர்ந்து தாமதம் செய்து கொண்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல வேண்டும். அல்லது அது ஒரு பாதிக்கப்பட்ட பாலியல் உள்ளிட்ட வழக்குகளில் இறந்து போன பெண்ணினுடைய உடலாக இருக்க வேண்டும். அந்த பாலியல் வன்புணர்வு வழக்குகளில உடனடி சாட்சியங்கள் தேவைப்படும், ஆதாரங்கள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் உடற்கூராய்வு செய்யலாம். இது போன்ற நிகழ்வுகளில் உடற்கூராய்வு செய்வதற்கு எங்களுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அனுமதியை பெற்றுக்கொண்டு 41 உயிர்கள் இறந்திருக்கின்றன, மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது என்னும் பொழுது நாங்கள் அந்த உடலை காலை வரை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவேதான் ஆட்சியர் அனுமதியோடு ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உடற்கூராய்வு செய்து விட்டோம் என்ற பதிலை மதுரை கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுதும் அதே பதிலை எழுந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகின்றார்கள்.